எல்லாரும் பண்ற ஒரு தப்பு. ஆன்மீகத்துக்குள்ள வந்தாச்சு. எனக்கு ஆணவமே இல்ல. இது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியில்ல தான். நான் ஆணவத்த அழிச்சுட்டேங்க. எனக்கு ஆணவமே இல்லைங்க. நான் ரொம்ப நல்லவங்க. நான் யாருக்குமே எந்த தப்பும் செஞ்சது இல்லைங்க. எனக்கு ஆணவமே இல்லைங்க. எனக்கு ஈகோவே இல்லைங்க. சொல்றீங்களா? இது ஒரு முட்டாள்தனம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. ஆணவ மலம் அப்படிங்கிறத யாருனாலயுமே அழிக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. மனிதனா நீங்க பிறந்தீங்க அப்படின்னா, மனித தேகம் எல்லையற்ற சாத்தியங்களை உடையது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா, மனித தேகத்தில் நீங்க மனிதனா இருக்கிற வரைக்குமே, உங்களுக்கு சில விஷயங்கள்ல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இந்த மனித தேகம் அடுத்து எவால்வ் ஆனா மட்டும் தான், அந்த மாரி சித்தர்கள் சொன்ன இந்த எல்லையில்லா நிலைய போய் நீங்க அடைய முடியும். அதுக்கு போறதுக்கு முன்னாடி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கு சிலரோட துணை தேவைப்படும். அந்த துணை யாருன்னு நான் சொல்றேன். இப்போ எடுத்தோனே நம்ம எல்லாரும் பேசுற பேச்சு என்னவா இருக்கும்னா, நான் ஆன்மீகத்துக்குள்ள வந்துட்டேங்க. முறையா பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஈகோவே இல்லைங்க. ஆணவமே இல்லைங்க அப்படிங்கிறது. ஆனா வள்ளலார் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆணவ மலம் கட்டாயமா எல்லாத்துக்குமே இருக்கும்னு சொல்றாரு. எப்படி ஒரு செம்பு பாத்திரத்துல அது வெளிய இருந்து பார்த்தா செம்பா இருந்தாலும், அதுக்குள்ள களிம்பு மறைஞ்சிருக்கும். செம்பு பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் அப்படியே வச்சுட்டே இருந்தீங்கன்னா, சுத்தி பாசம் புடிச்சிரும். பச்சை பச்சையா, பச்சை பச்சையா ஆயிரும். இது என்னன்னா களிம்புன்னு சொல்லுவாங்க. அது மறுபடியும் புளி போட்டு விளக்குனீங்கன்னா கிளீன் ஆயிரும். அதே மாரிதான் ஆன்மாவோட இயற்கை குணத்துல இந்த ஆணவம் அப்படிங்கிற மலம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஆன்மாவிற்கும் ஒரு பங்கு மலம் உள்ளது அப்படின்னு வள்ளலார் ரொம்ப தெளிவா சொல்லுவாரு. ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆன்மா பரிசுத்தமானது, ஆன்மா தூய்மையானது கிடையாது. ஆன்மாவுக்குமே ஒரு பங்கு மலம் இருக்கு இந்த இடத்துல. அதை சுத்தம் பண்ணா மட்டும்தான் ஆன்மா என்ன ஆகும்னா, ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரும். அப்போ அதை சுத்தம் பண்ற ஒரு புலி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆன்மீகம். நம்ம கொடுக்குற பயிற்சிகள், நம்ம செய்யற இந்த ஒரு விஷயங்கள், நீங்க கேட்கிற சத்சங்கங்கள் இதெல்லாம் தான் உங்க ஆன்மால இருக்கிற ஆணவம் என்னும் களிம்பை நீக்கக்கூடியது. அது என்ன பண்ணா அப்பப்ப ஆணவம் வரும்போது நான் ஒண்ணுமே இல்ல, நான் ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்லன்னு நீங்க கிளீன் பண்ணிட்டே இருக்கணும். பண்ண 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 அடுத்து நீங்க என்ன பண்ண, இறைவன் தான் எல்லாத்துக்குமே சிறந்தவர். நான் மட்டும்தான் இங்க சிறந்த படைப்பானா கிடையாது. என்னை விட சிறந்ததெல்லாம் இறைவன் படைச்சு வச்சிருக்காரு. அவரோட படைப்புல நான் சிறந்தவன் தான். ஆனா அவரு குடுத்த அந்த தேகத்தை நான் அவரு குடுத்த மாதிரி சிறந்ததா பயன்படுத்தலையே அப்படிங்கிற எண்ணங்களோட நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த ஒரு விசாரத்திலேயே நீங்க இருக்கணும். எப்படி இந்த தேகத்தை இன்னும் நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. சுத்த தேகமா மாத்துறதுக்கான ரகசியம் இந்த ஒரு சத்சங்கத்துல இருக்கு. இது நிறைவு பெறும்போது நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில. கொஞ்சம் எல்லாரும் அமைதியா உட்கார்ந்து இதை யோசிங்க. வாழ்க்கையில உங்களுக்கு சுகம், துக்கம், இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது எல்லாமே நடந்திருக்கா? எல்லாமே நடந்திருக்கா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம். இது எல்லாத்துக்குமே காரணம் இறைவன் கிடையாது. நம்ப தான். நம்ப செஞ்ச வினை தான் அப்படிங்கிறது. அப்போ இந்த இடத்துல அதே மாரி உங்களுக்கு எப்படி தூக்கம், கோவம், பயம் எல்லாம் ஒரு உணர்வா இருக்கோ, ஆணவம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஒரு உணர்வு தான். என்னதான் நீங்க ஆன்மீகத்துக்குள்ள பயிற்சி பண்ணாலும், உங்களுடைய காமத்த உங்களால முழுசா கட்டுப்படுத்த முடியுதா? காமம் அப்படின்னா வெறும் உடலை மட்டும் வைக்கிறது இல்ல. மனதிற்குள்ள எழற ஆசைகளும் காமம் தானே. அத கட்டுப்படுத்த முடியுதா? ஏன்? ஏன்னா அது இயற்கை குணம். ஆன்மாவுக்குள்ள இருக்கிற இயற்கை குணம். அதே மாரிதான் பார்த்தீங்கன்னா, ஆணவம் ஆன்மாக்குள்ள இருக்க இயற்கை குணம். இந்த ஆணவத்த அழிக்கிறதுக்கு என்ன ஒரு ரகசியம்னா, இறை அருள் மட்டுமே உங்களுடைய ஆணவத்த அழிக்க முடியும். எப்பேர்ப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே சரி, உங்களோட ஆணவம் அழிக்கப்பெறணும் அப்படின்னா, அது இறைவனால மட்டும் தான் முடியும். அந்த இறைவன் வந்த கணம், அந்த உங்களுடைய ஆன்மாவுல இருக்கிற அந்த ஆணவ மலத்த அழிச்சுட்டாருன்னா, அந்த கணமே உங்களுடைய ஆன்மா சுத்த தேகமா மாறிரும். இவ்வளவுதான் ரகசியம். கம்ப்ளீட்டா சொல்லிட்டாங்களா? நீங்க எத்தனை காயக்கல்பம் எடுத்தாலும் சரி, என்னென்ன முயற்சி பண்ணாலும் சரி, இந்த முயற்சிகள் எல்லாமே இறைவன போய் சென்று சேர்றதுக்காக தானே தவிர, நம்ம தேகத்த மாத்திக்கிறதுக்காக இல்ல. இறைவனோட அந்த பார்வை உங்க மேல பட்டுருச்சு அப்படின்னா, உங்களுடைய ஆணவ மலம் கழண்டு தனியா போயிரும். ஆணவ மலம் போன அந்த நொடியே உங்களுடைய தேகம் சுத்த தேகமா மாறிரும். இவ்வளவுதான் இதோட ரகசியம். இதுதான் இதோட சயின்ஸ், ஆல்கமி என்ன வேணாலும் பேசிக்கலாம் நம்ம. அதுதான் இதோட ரகசியம். இப்போ இந்த ஆணவ மலத்த அழிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா, இறைவனை வர வைக்கணும்னு பார்த்தோம். அப்ப இறை அருள் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம என்னென்ன பண்ணணும்னா, நம்மளுடைய தேகத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கணும். சுத்தமான 4 வேளை குளிக்கிறது கிடையாது. உங்களோட தேகத்துக்குள்ள தேவையில்லாத விஷயங்கள் உள்ள போடக்கூடாது. தேகத்தை எப்பவுமே முழுமையான ஆடைகள் வச்சு மறைச்சிருக்கணும். இந்த காலத்துல ஃபேஷன், ட்ரெண்ட், ஜென்சின்னு சொல்லிட்டு அந்த அரைகுறைய ட்ரெஸ் போட்டெல்லாம் சுத்துறாங்க இல்லையா? ஆண்கள், பெண்கள் எல்லாருமே. அதெல்லாம் கிடையாது. எப்பவுமே வள்ளலார் என்ன சொல்லுவாருன்னா, நம்மளுடைய உடலை ஆடைகள் வைத்து முழுமையாக மறைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் வரலாம்.
பல யோகிகள் ஞானிகள் வந்து ட்ரெஸ்ஸே இல்லாம தானே இருந்தாங்க. ஏன் வள்ளலார் மட்டும் உங்க தேகத்தை மறைச்சு வைக்க சொல்றாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழலாம் அவங்க எல்லாத்துக்குமே. அது என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து வர சத்சங்கங்கள்லாம் நான் தெளிவா பேசுறேன். அதனால இப்ப நம்ம வந்து டாபிக் குள்ள போக வேண்டாம். இப்போ உங்களுக்கு அது தேவைப்பட்டா சொல்லுங்க. என்னன்னா, நம்மளுடைய தேகத்தை வந்து முழுமையா நம்ம என்ன பண்ணணும்னா, பருத்தி ஆடைகள், அது நீங்க இப்ப போடுற பாலிஸ்டர், நைலானு இந்த ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது. அது வந்து ஒரு உஷ்ணத்த வந்து உடலுக்குள்ள கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த நம்ம உடல்ல எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சக்திகள் எல்லா விதமாவும் வெளிய போகுதோ, அவ்வளோ சீக்கிரம் உயிர் சக்தி நம்மள விட்டு போயிட்டே இருக்கும். நீங்க எல்லாம் கேட்கிறீங்களே, உயிர் சக்தினா எத சொல்றீங்க? நம்ம விந்த சொல்றீங்களா? அப்படின்னு. விந்து மட்டும் கிடையாது. உங்களுடைய உடல்ல இருந்து ஒரு மயிர்கால்கள் இருக்கு இல்லையா? ஒரு சின்ன 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 துவாரங்கள், உடம்பு பூரா துவாரம் மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? இது வந்து துவாரத்தால் ஆன உடம்பு தான். இந்த ஒரு துவாரத்தின் வழியாவும் உயிர் சக்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கும். போக 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 போயிட்டே இருக்கும். இப்ப ஒரு அரிசி, ஒரே ஒரு பருக்கை அரிசி வெளியே போனா நமக்கு அது பெருசா தெரியாது. இதுவே அந்த ஒரு பருக்கையா ஒரு 10,00,000 பருக்கை வெளியே போச்சுன்னா அது எவ்வளவு பெரிய குவான்டிட்டி. அதே மாதிரிதான் நம்ம உடம்புல தலை மயிர்ல இருந்து நெகக்கால்கள் வரைக்கும் எல்லாத்து வழியாவும் சக்திகள் வெளியே போயிட்டே இருக்கு. சரிங்களா? எல்லா விதமாவும் அதை வெளியே போக விடாம தற்காத்துக்கிறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆடைகள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு உறுதுணையா இருக்கு, உதவியா இருக்கு. அதுலயும் இந்த பருத்தி ஆடைகள் என்ன பண்ணுன்னா உடலுக்கு வந்து அதிக உஷ்ணத்தை ஏற்படுத்தாம அதை வந்து சமநிலையில வச்சு நமக்கு ஏத்த மாதிரி அந்த உடலை வந்து பக்குவப்படுத்திக்கிறதுக்காக தான் வந்து வெண்மை நிற ஆடைகளையும் சரி, அதை பருத்தியிலேயே வள்ளலார் வந்து நம்மளை வந்து போட சொல்லியிருக்காரு. அப்புறம் நீங்க ஏன் கருப்பு போடுறீங்க அப்படின்னு நீங்க கேட்க வரலாம். இதுக்கு நான் என்ன அப்படிங்கறத என்னோட டைரக்ட் கிளாஸஸ்ல விளக்கம் கொடுத்துட்டேன். அதை வந்து நீங்க வந்து அங்க போய் பாத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம போடுற கருப்பு ஆடைகளையுமே வந்து ஒரு குறிப்பிட்ட மெட்டீரியல்ல தான் நம்ம எடுப்போமே தவிர எல்லா மெட்டீரியலும் நம்ம எடுக்க மாட்டோம். இதுக்குன்னு சில காரணிகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா கண்டிப்பா நீங்க உங்கள ஒருத்தராவது இந்த கேள்வி உங்க மனசுல வந்திருக்கும். நான் வெண்மைன்னு சொன்னதும். அதனால இதை நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஓகே. மறுபடியும் நம்ம என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்க தான் என்ன ஆகும்னா, முதல்ல உங்க ஆணவம் அழியணும்னா, நீங்க பெரிய ஆள் இல்ல, நான் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். சரிங்களா? இறைவனோட படைப்பிலேயே உயர்ந்த படைப்பு மனித படைப்பு தான். அப்படிப்பட்ட மனித படைப்பை எடுக்கறதுக்கு நான் எவ்வளவு பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கணும் இறை அருளால. அப்போ நான் இப்படிப்பட்ட அற்புதமான மனித பிறவி எடுத்திருக்கேன் அப்படின்னா, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, முதல்ல பெருமை கொள்ளணும். பெருமைனா கௌரவத்துல, ஆணவத்துல நான் சொல்லல. இறைவனோட அருளால நான் இதை எடுத்திருக்கேன் அப்படிங்கும்போது, இந்த தேகத்தை நான் எப்படி வச்சுக்கணும்? அதுக்குதான் பெருமை கொள்ளணும்னு சொன்னேன். ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த பெருமையா நினைச்சீங்கன்னா மட்டும்தான் என்ன பண்ணுவீங்க, அதை பத்திரமா பார்த்துப்பீங்க. அதை நல்லா வச்சுப்பீங்க. இப்ப நீங்க பெருமை கொள்ளும் அதுக்குன்னு டெய்லி மேக்கப் போடுறேன், ஃபவுண்டேஷன் போடுறேன், மாய்ஸ்சரைசர் போடுறேங்கிறதுக்கு பேர் பத்திரமா பாத்துக்கிறது இல்ல. உடலைக்குள்ள இருக்கிற அந்த உயிர் சக்தியை வெளியே போக விடாம பாத்துக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் பண்றனோ அதுதான் அந்த உடலை நான் பாத்துக்கிறது. முதல்ல இதை நீங்க பண்ணணும். உடலை நீங்க இப்படி பாத்துக்கிட்டு அப்புறம் நீங்க என்ன பண்ணா, இறைவன் இப்பேற்பட்ட மனித தேகத்தை கொடுத்திருக்காரு. ஆனா கேவலம் நான் இந்த பூமியில பிறந்து பசிக்காகவும் சுகத்துக்காகவும் அலைஞ்சிட்டு இருக்கேனே, எனக்கு அசிங்கமா இல்லையா? நான் அப்ப எவ்வளவு கீழ்நிலையான ஆளு. இது இந்த இடத்துல கான்ட்ராடிக்டரி. இந்த இடத்துல நான் எவ்வளவு பெரிய தேகம் எடுத்திருக்கேங்கிறது, ஆனா இதை வச்சு நான் பயன்படுத்தல, நான் ஒரு அசிங்கமான ஆள் அப்படிங்கிறது. இந்த 2 கான்ட்ராடிக்டரி நீங்க முன்னாடி சேர்க்கணும். சேர்க்கும் போது என்ன ஆகும்னா, அப்ப வந்து உங்க மனம் யோசிக்க ஆரம்பிக்கும். இவ்வளவு கேவலமான பிறவியாவா நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இயேசு பெருமான் என்ன சொல்லுவாரு, பாவிகளே அப்படின்னு கூப்பிடுவாரு என்னவா இருந்தாலும். அப்போ இந்த தேகத்துக்குள்ள நீங்க என்னென்ன மாற்றங்கள் செய்யணும்னா, அடுத்தடுத்த நிலைக்கு போறதுக்கு என்னங்கிறது அப்பதான் உங்களுடைய மைண்ட் என்ன ஆகும்னா டியூன் ஆக ஆரம்பிக்கும். டியூன் ஆக 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 என்ன ஆகும்னா, நீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா, ஆன்மீகம் பக்கம் வர ஆரம்பிப்பீங்க. ஆன்மீகத்துல ஸ்ரத்தையா இருக்க ஆரம்பிப்பீங்க. இருக்க 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 என்ன ஆகும்னா, உங்க ஆன்மாக்குள்ள இருக்கிற களிமண் நீங்க தேய்ச்சிட்டே வருவீங்க. ஆணவ மலம் என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமா அடங்கிட்டே வந்துட்டு இருக்கும். இது அடங்கும் போது உங்க ஆன்மா லேசா விழிப்படையும். லேசா விழிப்படைய ஆரம்பிச்சிருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா எப்படி நீங்க வந்து ஒரு ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல வைஃபை ஆன் ஆயிடுச்சா டக்குன்னு கனெக்ட் ஆகுதோ, அதே மாதிரி வந்து இறைவன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஹாட்ஸ்பாட் மாதிரிங்க. நம்ம வைஃபை மாதிரி. நம்ம லேசா அந்த வைஃபை ஆன் பண்ணிட்டோம்னா டக்குன்னு 2 கனெக்ட் ஆயிரும். அப்ப அதுக்கப்புறம் நடக்கிற வேலையில இறைவன் பார்த்துப்பாரு. இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். ஆணவ மலத்தை அழிக்கணுமா? இறை அருள் வேணும். இறை அருளுக்கு என்ன பண்ணணும்? நம்மள சுத்தமா வச்சுக்கணும். மனதாலேயோ உடலாலேயோ உயிராலேயோ எந்த தீங்கும் யாருக்கும் செய்யாம நம்ம பார்த்துக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? சர்வமும் சிவமயம். நான் விஷ்ணுவர்தனோட சில வீடியோஸ் பார்த்தேன். அதுல அவர் சொன்னாரு, ஏதோ நான் ப்ரே பண்ணிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ எனக்கு கண்ணில் பட்டுச்சுன்னு. அது 100% எனக்கு உண்மை. ஏன்னா நான் ஒரு 20 வருஷத்துக்கு மேல தியானம் செய்யணும்னு செஞ்சு ஒரு இதுல 4 வருஷம் சைவமா இருந்து, ஆனா அப்ப கூட என்னால தியானம் செய்ய முடியல. ஃபுல்லா உட்கார முடியாது என்னால. அதுக்கப்புறம் 4 வருஷத்துல என் உடம்பு ரொம்ப மெலிஞ்சு, முகம்லாம் ரொம்ப ஒட்டி போனேன்னு ஹஸ்பண்ட் ஏச ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ நான் என்ன பண்ண விட்டுட்டேன். 2023 அந்த இல்லைன்னா 2022 அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் முருகன்ட்ட போயிட்டு சொன்னேன், ஏன் முருகா நீ எனக்கு ஒரு நல்ல வழி காட்ட மாட்ற,
மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால தியானமும் பண்ண முடியல. அப்படி பண்றதா இருந்தா ஃபேமிலியில விட மாட்றாங்க, ஏசுறாங்க. ஏமாருகா எனக்கும் வயசாயிட்டு போகுது அப்படின்னு சொன்ன பிறகுதான் எனக்கு இந்த வீடியோவே என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ அவரு சொல்றதும் அப்படிதான் சொல்றாரு. இந்த மாதிரி ஏதாவது ப்ரே பண்ணிட்டு வந்தானே இந்த வீடியோ கண்ணில் படுது. அது 100% உண்மை.